सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सच्चिदानंदरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरोध्यतेऽत्र कृतभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भूतैराक्रम्यमाणोऽपि धीरो दैववशानुगैः तद्विद्वान् न चलेन्मार्गात् अन्वशिक्षं क्षिते व्रतम्। 24 குரு என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு கிடைத்திருக்கிறார். இந்த 24 குருவையும் உனக்கு நான் அறிமுகப்படுத்தினேன். எப்படியெல்லாம் அந்த குரு எனக்கு அறிவை கொடுத்தார், எப்படியெல்லாம் நான் அந்த குருவிடத்திலிருந்து அறிவை பெற்றேன். முதல் குரு எடுத்துக்கிறார் பூமி. பூமியை தன்னுடைய குருவாக பாவிக்கிறார். எப்படி? தேவ வசானுகைஹி பூதைஹி, தெய்வத்தினுடைய வசத்துக்கு உட்பட்டிருக்கின்ற எல்லா ஜீவராசிகளும் அதனுடைய பிடியிலே இருந்து கொண்டு எல்லா ஜீவராசிகளும் தன்னுடைய கர்மங்களை செய்கின்றன. அப்ப நம்மை முழுக்க முழுக்க அழைத்து கொண்டு போவது யார் என்றால் கர்மங்கள், நாம் செய்த புண்ணிய பாப கர்மங்கள். அதிலிருந்து நாம் விடுபடுவதற்குத்தான் இந்த உலகத்துல வந்திருக்கோம், வேற எதற்காகவும் அல்ல. கர்மங்களிலிருந்து முழுமையாக விடுபட்டு அகர்த்தா அபோக்தா என்று சொல்லக்கூடிய அந்த பரமாத்மாவை நான் அடைவதற்காக இந்த உலகத்திலே வந்திருக்கிறேன். இந்த அறிவு எனக்கு இல்லாத போது நான் திரும்ப திரும்ப கர்ம வினைகளை அதிகப்படுத்தி கொண்டே வாழ்வதிலே ரொம்ப பிரியமானவனாக இருக்கிறேன். அதை உணர்ந்து கொண்ட தீராகா, அறிவு படைத்த தீரர்கள், புத்திமான்கள், ஞானிகள், தத் வித்வான்
இந்த பிராணிகளுடைய ஜீவராசிகளுடைய அதனுடைய புண்ணிய பாப கர்மங்களுடைய வசப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறார். எல்லா ஜீவனும் தன் வசம் இழந்து கர்மத்தினுடைய வசத்திலே இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறார். இதை போல நாம் வாழ்ந்து விடக்கூடாது, இந்த கர்ம வசத்துக்குள்ளே நாம் போய் மாட்டிவிடக்கூடாது என்று சொல்லக்கூடிய அறிவு படைத்த தீரன் என்ன செய்கின்றானாம்? மார்காத் நச்சவேத் நச்சலேத் க்ஷீதேகே விரதம் அன்வசீக்ஷம். இப்போ உதாரணம் எடுத்துக்கிறார், பூமியோட கொண்டு வந்து இதை உதாரணம் எடுத்துக்கிறார். விதவிதமான கர்மங்களுடைய உந்து சக்தியினாலே தூண்டப்பட்ட ஜீவராசிகள் வேலை செய்கிறது. அப்படி இருக்கும்போது அந்தந்த ஜீவராசிகள் தன்னுடைய தர்மத்திலிருந்து விலகி போய் தனக்கு பிடித்தமான நிறைய செல்வங்கள் கிடைக்கக்கூடிய, புகழ் கிடைக்கக்கூடிய, அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய கர்மங்களை எடுத்துக்கொண்டு செய்து, விருப்பு வெறுப்புடன் கூடிய கர்மங்களை செய்து அதன் மூலமாக வரக்கூடிய புண்ணிய பாவ பலன்களை சேர்த்துக் கொள்கின்றது. அது தனக்கு கூடாது என்று தெரிந்து கொண்ட தீரா தீர மார்காத், புத்திசாலிகளுடைய ஞானிகளுடைய மார்க்கமானது தர்ம மார்க்கத்திலிருந்து, மோட்ச மார்க்கத்திலிருந்து அவர்கள் நச்சலேத் கீழே விழாமல், சலனம் நச்சலனம், சலனம் என்றால் ஆடிக்கொண்டே இருத்தல், விருப்பு வெறுப்புக்கு உட்பட்டு காரியத்தை செய்தல். விருப்பு வெறுப்புக்கு உட்படாமல் மனம் சலனம் அடையாமல் செய்யக்கூடிய காரியங்களை செய்து கொண்டே போக வேண்டும். எதை போல? இப்ப இந்த சலனம் இல்லாமல், மனம் சலனம் இல்லாமல் செய்ய வேண்டும். சலனத்துக்கு காரணம் விருப்பு வெறுப்பு. அந்த சலனம் இல்லாத வாழ்க்கை முறையை நான் வாழ வேண்டும் என்பதை யாரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டேன்? நான் பூமியிடத்திலிருந்து. நான் க்ஷிதேகே விரதம், க்ஷிதேகே விரதம், க்ஷிதே என்றால் பூமி, பூமியிடத்திலிருந்து நான் இந்த விரதத்தை கற்றுக்கொண்டேன். பூமி மாதா மாறாமல் இருக்கிறார். தன்னிடத்திலே என்ன காரியங்கள் நடந்தாலும், காரியங்கள் நடக்காது போனாலும் அவள் எப்படி பொறுமையாக அமைதியாக இருக்கிறாளோ, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றாளோ, இந்த குணத்தை நான் பூமியிடத்திலிருந்து கற்றேன். நன்மை வந்தாலும் சந்தோஷப்படுவது இல்லை, தீமை ஏற்பட்டாலும் மனம் சோர்ந்து போவது இல்லை. மானம் ஏற்பட்டாலும் அவமானம் ஏற்பட்டாலும், பிரியம் வந்தாலும் அப்பிரியம் வந்தாலும் பூமி மாதாவை போல நான் அமைதியாக பொறுமையாக இருக்கிறேன். இதுதான் நான் பூமியிடத்திலிருந்து கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பாடம். திருவள்ளுவரும் இதை சொல்றார் அல்லவா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. பூமி மாதா தன்னை குத்தி கிளறக்கூடியவனை கூட தாங்கிக் கொண்டிருக்கிறார். மாறாத நிலை, பொறுமையான நிலை, அமைதியான நிலை. எப்பொழுது இது சாத்தியமாகும்? நமக்கு இது இல்லை இப்போ, ஆனா இது வரணும். எப்பொழுது சாத்தியமாகும்? ஏற்றுக்கொள்ளுதல், பொறுத்து கொள்ளுதல், மன்னித்தல், அமைதியாக இருக்கின்ற தன்மை, இதெல்லாம் எப்பொழுது வருகிறது?
பூமியினுடைய அந்த தன்னுடைய ஸ்வபாவத்தையும் தன்னுடைய சொரூபத்தையும் உணர ஆரம்பித்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தன்னுடைய மேன்மை தெரிய ஆரம்பிக்கும் போது அந்த மேன்மையிலிருந்து கீழே இறங்கி வருதல் என்பது இருக்கவே இருக்கு. என்னை நான் அறிந்து கொண்டு என்னுடைய மேன்மைகளை அறிந்து கொண்டு அதிலேயே நான் இருந்து சுகத்தை அனுபவிக்கிறேன். அப்பொழுது நான் எதற்காக மேன்மை அல்லாதவற்றிலே கவனத்தை செலுத்த வேண்டும்? துன்பத்தை கொடுக்கக்கூடியவற்றில் எதற்கு நான் கவனத்தை செலுத்த வேண்டும்? காயப்படுத்தக்கூடிய விஷயத்தில் எதற்கு நான் கவனத்தை செலுத்த வேண்டும்? இது என்னை காயப்படுத்தி விட்டது, இது என்னை துன்பப்படுத்தி விட்டது, இது என்னை ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கி விட்டது, இதனாலெல்லாம் நான் தினந்தோறும் மனவேதனையுடன் இருக்கிறேன் அப்படின்னா நான் இன்னும் என்னுடைய உயர்வான தன்மையை நான் உணராமல் இருக்கிறேன். என்னை நான் உயர்த்தி கொள்வதன் மூலமாகவும் என்னுடைய உயர்வை நான் பார்ப்பதின் மூலமாகவும் என்னுடைய சிறப்புகள் எல்லாம் தெரிய வருவதன் மூலமாக என்னை பலம் உடையவனாக நான் ஆக்கிக் கொண்டால் எப்படி பூமி மாதா இயல்பாகவே பொறுமையாகவும் அமைதியாகவும், இது ஒரு நாள் அல்ல, எல்லா நேரத்திலும் அதே போல. இப்போ இது இயலாமையினாலே வருவது அல்ல. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, கொந்தளித்தால்தான் அங்கீகாரம், பொறுமையாக இல்லை என்றால் நம்ம எல்லோரும் ஏமாளி என்று சொல்லி விடுவார்கள். ஆயினாலே நான் எப்போதுமே கத்திக்கொண்டே இருக்க வேண்டும். அவசியம். பூமிக்கு பொறுமை என்பது, அமைதி என்பது, மன்னித்தல் என்பது, ஏற்றுக்கொள்ளல் என்பது அதனுடைய சுபாவம், அணிகலன். என்னுடைய சுபாவமாக அது மாறினால் எப்போ மாறும்? இறைவனுடைய தன்மையை நான் தெரிந்து கொள்வதன் மூலமாகவும் என்னிடத்திலே இருக்கின்ற சிறப்புகளை நான் தக்க வைத்துக் கொள்வதன் மூலமாகவும், அறிந்து கொண்டு தக்க வைத்துக் கொள்வதன் மூலமாகவும் என்னை நான் பலமுடையவனாக வைத்துக் கொண்டால் என்னுடைய மனம் பூமியை போல அமைதியாக பொறுமையாக. என்ன நன்மை? பூமியானது இந்த மாதிரி இருப்பனால என்ன நன்மை? அடுத்த பாடல்ல சொல்றார். அவ்வாறு இருப்பதனாலே என்ன நன்மைடான்னா, 2 உதாரணம் எடுத்துக்கிறார் பாருங்கள். சஸ்வஸ்பரார்த்த சர்வேகா பரார்த்தைகாந்த சம்பவः சாது சுக்ஷேத பூப்ருத்தோ நகசிஷ்ய பராத்மதாம். 2 வஸ்து எடுத்து, ஒன்று மலை, பூமியிடத்தில் இருக்கக்கூடிய மலை, 2வது பூமியை சார்ந்திருக்கக்கூடிய மரம். இந்த 2 உதாரணம் எடுத்துக்கிறார். மலை என்பது எப்பொழுதும் சஸ்வத், எல்லா காலத்திலும், பரார்த்த சர்வேகா, இதுதான் அதனுடைய லட்சணம். பரார்த்தம், பர அர்த்தம். பர என்றால் தனக்கு அந்நியமானவர்கள், அர்த்தம் என்றால் அவர்களின் பொருட்டு, மற்றவர்களுடைய நன்மையின் பொருட்டு தன்னுடைய எல்லா காரியங்களும் நடக்கின்றது. மலையினுடைய லட்சணமே பரார்த்தம். மற்றவர்களின் நன்மைக்காக தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணம் செய்கிறது. இது பூமியிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய லாபம். நிறைய சிந்திக்க தூண்டுகிறார்.
இப்ப மலை என்பது என்ன சாதித்து விட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மலை எல்லா வளங்களையும் தன்னிடத்திலே சேர்த்து வைத்துக் கொள்கிறது. அதிகமான மணல் பரப்புகளை ஈர்த்து அதற்கு முழுக்க முழுக்க பாதுகாப்பு கொடுக்கிறது. அதனால நீங்க பாத்தீங்கன்னா மலையும் மலை சார்ந்த பகுதியும் செல்வ வளம், கனிம வளம், விவசாய நிலங்கள், நீர்வீழ்ச்சிகள், நதிகள், ஆறுகள், குளங்கள், கிணறுகள், இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் மலையும் மலை சார்ந்து இருக்கக்கூடிய பகுதி. அதிகமான மணல் பரப்புகளை தன்பால் இழுத்து வைத்துக் கொண்டு எல்லா வளங்களையும் இந்த உலகத்திற்காக கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் மலை சார்ந்திருக்கக்கூடிய பகுதியிலே வாழக்கூடியவர்கள் எப்பொழுதுமே செல்வ வளத்துடன், கனிம வளத்துடன், விவசாயம் சார்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கை முறை, நல்ல பண்பாடுகள், கலாச்சாரத்துடன் வாழக்கூடிய வாழ்க்கை, அமைதியாக வாழக்கூடிய வாழ்க்கை, இயற்கையோடு சூழ்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, பூகம்பத்திலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய, பெரும் காற்று மழையிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய, அக்னி இடத்தில் நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு பெரும் அரணாக மலை என்பது இருக்கிறது. கொடுத்தல் என்பதுதான் மலையினுடைய லட்சணமாகும். எல்லா கர்மங்களும், அந்த மலையை சார்ந்து வரக்கூடிய எல்லா கர்மங்களுமே பரார்த்தம். மலைக்காகவா நதி ஓடுகிறது? மலைக்காகவா விவசாயம் நடக்கிறது? மலைக்காகவா கனிம வளங்கள் வருகின்றன? அத்தனையும் பரார்த்தம், மற்றவர்களுடைய நன்மைக்காக அத்தனை காரியம். அப்போ நான் மற்றவர்களுடைய பரார்த்தம் அல்லது பரோபகாரம், மற்றவர்களுடைய உபகாரத்திற்காக என்னுடைய பிறப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நான் மலையிடத்திலிருந்து கற்றுக்கொண்டேன். இரண்டாவது உதாரணம் கொடுக்கிறார். பராத்மதாம் நகசிஷ்யா சாதுகு சிக்ஷேதே. நகசிஷ்யா, மரத்துக்கு எல்லா நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய வல்லமை. தனக்கு என்று எதையுமே அது வைத்துக் கொள்வது இல்லை. இந்த இரண்டு லட்சணங்கள், இரண்டு வஸ்துக்களிலிருந்து நான் எல்லாவற்றையும் மற்றவர்களுக்காக கொடுக்க வேண்டும் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். சாதுவே நீயும் கற்றுக்கொள், நல்ல மனிதர்களே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். சாதுகு சிக்ஷேதே, நல்ல மனிதர்களே, சாத்விக குணம் படைத்தவர்களே, நீங்களும் இதை கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ளுங்கள். பாருங்கள், இப்போ எல்லா மேன்மையும் தன்னிடத்திலே இருப்பதனாலே பொறுமையாகவும் இருக்கிறது, எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டும் இருக்கிறது. கொடுத்தல் என்பதுதான் இந்த இரண்டு பொருள்களுடைய லட்சணமா இருக்கு. அதனால தான் ஒரு சுபாஷிதானிய சொல்லும், பரோபகாராணி வஹந்தி நத்யஹ, பரோபகாராணி துஹந்தி காவஹ, பரோபகாராணி பலந்தி விருக்ஷாணி, பரோபகாரார்த்தம் இதம் ஷரீரம். நதிகள் நமக்காக ஓடி வருகின்றதாம். பரோபகாராணி வஹந்தி நத்யஹ, பரோபகாராணி துஹந்தி காவஹா, பசுமாடு நமக்காக பாலை கொடுக்கிறது. பரோபகாராணி பலந்தி விருக்ஷாணி, மரங்கள் எல்லாம் பலத்தை நமக்காக கொடுக்கிறது. பரோபகாரார்த்தம் இதம் ஷரீரம், இந்த சரீரம் எதற்கு இறைவன் என கொடுத்திருக்கிறார்? பரோபகாரார்த்தம்.
இதை கொண்டு போய் எதோட சேர்க்கிறார் பாருங்கள். போன பாடல் என்ன சொன்னார்? அவரவர்கள் அவர்களுடைய கர்ம வினைக்கு ஏற்ப வாழ்கிறார்கள். அதிலே மனமானது சலினப்படாமல், சலனம் அடையாமல் அவர்கள் அந்த மார்க்கத்திலிருந்து விலகாமல் இருக்க வேண்டும் என்பதை பூமியிடத்திலிருந்து கற்றுக்கொண்டேன் என்றால், மலையை போல மலையை குடைந்தாலும், மலையை வெட்டி எடுத்தாலும், மலையை குடைந்து கொண்டு வந்து விதவிதமான உருவகப்படுத்தக்கூடிய தன்மை இருந்தாலும், அது கடைசி க்ஷணம் வரை அந்த மலையானது ஜல்லி ஜல்லியாக மாறி அது எல்லா உருமாற்றமும் அடையும் போதும் அது மனிதர்களுக்கு நன்மை செய்வதாகவே அமைகிறது. தாங்கிக் கொண்டும் இருக்கிறது. தன்னுடைய குணத்திலிருந்து எந்த மாற்றமும் அது அடைவதில்லை. கொடுத்தல் என்பதுதான் அதனுடைய லட்சணமா இருக்கு. எடுத்தல் ஒன்றுமே இல்லை. என்னை இப்படியெல்லாம் வெட்டி சாய்க்கிறார்களே, என்னை எல்லாம் இப்படி உடைக்கிறார்களே, என்னுடைய ரூபத்தையே அழிக்கிறார்களே, என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிறார்களே, என்னை குண்டு போட்டு என்னை காயப்படுத்துகிறார்களே, எந்த குறைபாடும் இல்லை, எந்த புலம்பலும் இல்லை. யாருக்கும் திருப்பி அது கஷ்டத்தையும் கொடுப்பதில்லை. யாருக்காகவும் அது நிற்பதும் இல்லை. அவர்கள் செய்யட்டுமே, நான் மட்டுமே தான் செய்ய வேண்டுமா? கேட்பது இல்லை. தான் செய்வதை, தான் கொடுப்பதை யாரிடத்திலும் சொல்வதும் இல்லை. நான் இவர்களுக்கு இதை இவ்வாறாக இருந்து கொண்டிருக்கின்றேன், அவர்களுக்கு அதை செய்து கொண்டிருந்தேன், அவர்களுக்கு அதை கொடுத்தேன், யாரிடத்திலும் சொல்லுவதும் இல்லை. தான் கொடுத்ததையோ, தான் செய்வதையோ, தான் வாழ்வதையோ, எந்த நன்மைகளையும் யாரிடத்திலும் சொல்வதும் இல்லை. ஆனா அந்தோ பரிதாபம், நாம நம்முடைய சுயநலத்திற்காக, அகங்காரத்திற்காக, வெறுப்புக்காக கொடுத்து விட்டு அதை ஊர் முழுக்க தம்பட்டம் அடிப்பதில் நாமெல்லாம் ரொம்ப கைதேர்ந்தவர்கள். இதுதான் சலனப்படுதல் என்பது. மனமானது வெறுப்புக்கு உட்பட்டு விட்டது என்றால் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அதனுடைய பலனை உயர்வானதாக கொண்டு வராமல் மீண்டும் ஒரு கர்மத்துக்குள்ளே கொண்டு தள்ளுவதற்குத்தான் அது செய்யுமே தவிர அது நமக்கு ஒரு காலத்திலும் கர்மத்திலும் நம்மை விடுவிக்காது. பெத்த குழந்தைக்கே செஞ்சுட்டு நான் பண்ணேங்கிறோம். அப்ப மற்றவங்களுக்கு செஞ்சா நம்ம சொல்லாம இருப்போமா? நம்முடைய விருப்புக்காக ஒரு குழந்தையை உற்பத்தி செய்துவிட்டு அந்த குழந்தைக்கு நம்முடைய விருப்புக்காக எல்லாவற்றையும் பண்ணிவிட்டு, உனக்கு இதை பண்ணேனே, அதை பண்ணேனே, இதை செய்தேனே, மற்றவர்களுக்கு சொல்லாம விட்டுருவோமா? யாருக்கும் தான் செய்வதை சொல்லாமல், நான் உனக்கு இவ்வளவு செய்தேனே, திருப்பி எனக்கு என்ன செய்தாய் என்று எதிர்பார்ப்பு இல்லாமை, பொறுமையாக ஏற்றுக்கொள்கின்ற தன்மை, மன்னிக்கின்ற தன்மை. திருப்பி எனக்கு இவர்கள் இவ்வளவு கெடுதல் செய்கிறார்களே, நான் நல்லதுதானே செய்தேன், பொறுத்துக் கொள்கின்றது. கர்மவினை. பூமியானது தாங்குகின்றது, பாறையானது எல்லா நன்மையும் கொடுக்கிறது. ஆனால் பூமியையும் நான் குத்தி கிழிக்கின்றோம், பாறையும் உடைக்கின்றோம். ஆனால் மாறாக திருப்பி நமக்கு அன்பு மட்டும்தான் கிடைக்கிறது, பாதுகாப்பு மட்டும்தான் கிடைக்கிறது, தாங்குதல் மட்டும்தான் கிடைக்கிறது. இந்த குணங்களை, அதே போலதான் மரம். பறவைகள் வாழ்வதற்கு, விலங்குகள் சாப்பிடுவதற்கு, மனிதர்கள் உயிர் வாழ்வதற்கு மரமாக, கதவாக, ஜன்னலாக, வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய உபயோகப்படக்கூடிய பொருளாக, அமர்வதற்கு உண்டான ஆசனமாக,
நிழலை கொடுக்கின்றது, காற்றை கொடுக்கின்றது, மழையை கொடுக்கின்றது, விவசாயத்திற்கு நன்மை செய்யக்கூடிய இலை தழைகளாக இருக்கின்றது. என்ன இல்லை அது இடத்தில்? நாம் என்ன கொடுத்து விட்டோம்? என்ன நாம் கற்றுக்கொண்டு விட்டோம்? யாரோ கொடுத்ததை கொடுத்து ஒரு 5 விசா கொடுத்து விட்டு 10 விசா கொடுத்து விட்டு கொடுத்தேன். எல்லாவற்றையும் தன்னிடத்திலே வைத்துக் கொண்டு அத்தனையும் கொடுத்து கொண்டே இருக்கிறது. இதுல பார்த்தீர்கள் என்றால் ஏற்றுக்கொள்ளுதல், பொறுத்தல், மன்னித்தல், அமைதியாக இருத்தல், இதெல்லாம் கர்மயோகத்தினுடைய லட்சணம், பக்தி யோகத்தினுடைய லட்சணம். எதிர்பார்ப்பு இல்லா தன்மை, புலம்பல் இல்லா தன்மை, விருப்பு வெறுப்பிலிருந்து விடுபடக்கூடிய தன்மை, மனமானது அன்பினாலே முழுக்க நிறையக்கூடிய தன்மை, ஆற்றல் அதிகமாக கொண்டு போகக்கூடிய தன்மை, எல்லோரையும் நேசிக்கக்கூடிய தன்மை, யாரையும் வெறுக்கா தன்மை, யாரிடத்திலும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லா தன்மை, இதெல்லாம் நான் பூமியிடத்திலிருந்து, பூமியை சார்ந்திருக்கக்கூடிய மலை மரங்களிடத்திலிருந்து நான் பரோபகாரமாக வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டேன். இதை சொன்ன உடனே உங்க மனசுல ஒரு பெரிய கேள்வி வரணும். வரலன்னா நம்ம சிந்திக்கல. நாங்கள் மட்டுமே தான் உபகாரம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டுமா? மற்றவர்கள் மட்டும் வாங்கிக் கொண்டே இருப்பார்களா? மற்றவர்கள் எந்த வேலையுமே செய்ய மாட்டார்களா? சுயநலத்துக்காகவா செய்ய வரலாம் அல்லவா? நாங்க மட்டும்தான் எல்லா காரியம் பண்ண வேண்டுமா? சுயநலத்தோட கூடியவர்களுக்கு நாங்கள் உபகாரம் செய்து கொண்டே இருக்க வேண்டுமா? இந்த கேள்வி நம்ம எப்போதுமே எல்லாத்தையும், வீட்டிலேயே கூட பாருங்கள், நீ ஒரு நாள் அந்த வேலை செய்யக்கூடாதா, நான் மட்டும்தான் செய்யணுமான்னு சண்டை போடுவோம். அது யாராவனா இருக்கட்டும். ஏன் உன்னுடைய வேலையை நீ பார்த்துக்க கூடாதா? என்னையேன் வேலையை வாங்குகிறான்? கேட்கிறோமா இல்லையா? ஏன் இந்த சிந்தனை வருகிறது? ஏன் இந்த கேள்வி வருகிறது? நாம் என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, அடிப்படை நம்முடைய சிந்தனையில மாற்றம் அல்லது சிந்தனையில குறைபாடு இருக்கிறதுனால தான் இந்த எண்ணம், இந்த கேள்வி எல்லாம் வருகிறது. நாம் இந்த உலகத்திலே வாழ வந்ததனுடைய நோக்கம் நமக்காகத்தானே தவிர, நம்முடைய உயர்வுக்காகத்தானே தவிர மற்றவர்களுக்காக இல்லை. இது முதல்ல புரியும். அப்ப நான் என்னோடைய வாழ்ந்து விட்டு போகிறேன், எனக்கு மட்டும் காரியம் செய்து விட்டு போய் இன்னொருத்தருக்கு நான் காரியம் பண்ணணும். நீங்கள் இவ்வாறு சொன்னால், எனக்காகத்தான் வாழ வந்திருக்கிறேன், என்பொருட்டுத்தான் வாழ வந்திருக்கிறேன் என்றால், எனக்காக நான் காரியம் பண்ணிட்டு போறேன், பிடித்தா செய்கிறேன், பிடிக்கணும் சும்மா இருந்துட்டு போறேன். எதுக்கு இன்னொருத்தருக்கு நான் போய் காரியம் பண்ணணும்? நமக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் என்றால் நமக்காக நான் காரியம் செய்ய முடியாது. என நமக்கு என்பது அங்கே இல்லை. இரண்டாவது, நமக்கு என்பது அங்கே இல்லை. காரணம் என்னவென்றால், நாம் எப்பொழுதுமே சமஷ்டியை சார்ந்துதான் வாழ்கிறோம். உதாரணம் பாருங்களேன். இப்போ இந்த வஸ்திரம் இருக்கு, இது நான் இப்பொழுது என்னுடைய உடம்புலே
போத்திக் கொண்டிருக்கிறேன். இந்த வஸ்திரம் ரொம்ப ரொம்ப புனிதமான வஸ்திரமாக என்னால் மதிக்கப்படுகிறது. நீங்களும் மதிக்கிறேன்னு வச்சு இந்த வஸ்திரத்தை பாதுகாக்கணும் தோணுகிறது, போற்ற வேண்டும் தோணுகிறது, மதிக்க வேண்டும் தோணுகிறது. இதை அணிந்து கொள்ளக்கூடிய அந்த அந்த மனிதரை பார்க்கும்போது நமக்கு ஒரு மரியாதை வருகிறது, எல்லாம் வருகிறது. சரி, இப்போ இந்த வஸ்திரமானது என்னுடைய உடம்புக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நானா இந்த வஸ்திரத்தை தயார் செய்தேன்? இந்த வஸ்திரம் என்னுடைய உடம்புக்கு வர வேண்டுமானால் இதை எனக்கு யாரோ வாங்கி கொடுக்கணும், அல்லது நானே போய் கடையில் வாங்கணும். ரெண்டு நடக்கும். ஒன்று யாராவது எனக்கு வாங்கி கொடுக்கணும், அல்லது நானே போய் கடையில் வாங்கிக்கணும். சரி, இந்த வஸ்திரம் கடைக்கு எங்கிருந்து வந்தது? வாங்குதல் ஒரு காரியம். இந்த வஸ்திரம் கடைக்கு எங்கிருந்து வந்தது? கடைக்காரன் வாங்கி வச்சிருக்கான்னா அது ரெண்டாவது. அந்த கடைக்காரனுக்கு எங்கிருந்து இந்த வஸ்திரம் வந்தது? யாரோ ஒருத்தர் இந்த வஸ்திரத்தை உற்பத்தி செய்தார், அவரிடத்துல வந்தது. மூன்றாவது. அப்போ அந்த வஸ்திரத்தை உற்பத்தி செய்தவர் எங்கிருந்து இந்த வஸ்திரத்தை உற்பத்தி செய்தார்? அவருக்கு இந்த வஸ்திரத்தை உற்பத்தி செய்வதற்கு எங்கிருந்து பொருள் கிடைத்தது? யாரோ ஒருத்தர் நூலாக செய்து கொடுத்தார்கள். அப்போ நூல் செய்தவன் கண்ணுக்கு தெரியல. இந்த வஸ்திரமானது என்னுடைய உடம்புல இருப்பதற்கு அந்த நூல் நெய்தவன் காரணம். இந்த நூல் உற்பத்தி செய்தானே, நூலை உற்பத்தி பண்ணி கொண்டுதானே, அவனுக்கு நூல் எங்கிருந்து வந்தது? பஞ்சிலிருந்து வந்தது. அப்போ பஞ்சாக வைத்துக் கொண்டு பஞ்சு மரங்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவன் இந்த நூல் செய்வதற்கு காரணம். அப்போ இந்த பஞ்சு மரமாக வைத்துக் கொண்டு வாழ்க்கை முறை எனக்கு தெரியுமா? எனக்காக அவன் உழைத்தது தெரியுமா? அவன் எனக்காக ராப்பாலாக உழைத்து இந்த வஸ்திரம் இவனுக்கு போய் சேர வேண்டும் என்று உழைத்திருக்கிறானே, அவனுடைய வாழ்க்கை எனக்கு தெரியுமா? அவனுக்காக நான் என்ன செய்து விட்டேன்? இப்படியே நீங்கள் சொல்லிக்கொண்டே போனால் மீண்டும் எங்க வருகிறது? பஞ்சபூதம் வருகிறது. பஞ்சபூதத்திலிருந்து தான் மரம் வந்தது, மரத்திலிருந்து தான் பஞ்சு வந்தது, பஞ்சிலிருந்து தான் நூல் வந்தது, நூல் இருந்து தான் துணி வந்தது, துணியிலிருந்து தான் ஆடு. அப்ப இது எல்லாத்தையும் யார் காரணம்? நேர மாயாட்ட போகும். முக்குணம் காரணம். முக்குணம் யார் காரணம்? பரமாத்மா காரணம். அடிப்படையிலே பார்த்தால் நாம் ஒவ்வொரு பொருளையும் உபயோகப்படுத்துதல் என்பது இறைவனுடைய பொருள், இறைவனுக்காக இருக்கின்ற பொருள், இறைவனாகவே இருக்கின்ற பொருள், இறைவனால் படைக்கப்பட்ட பொருள். அப்ப இறைவனிடத்திலிருந்து நான் வாங்குகின்றவை அத்தனையும் மீண்டும் இறைவனுக்கு நான் திருப்பி கொடுத்தார்கள். இப்ப இதுல யாருமே வரல. எனக்கு வாங்கி கொடுத்தவர்கள் வரவில்லை, இதை கொண்டு வந்து கடையிலே போட்டவர்கள் வரவில்லை, நூல் நெய்தவர் வரவில்லை, பஞ்சு மரமாக கொடுத்தவர் வரவில்லை, பூமி மாதா வரவில்லை, மாயா வரவில்லை. சாக்ஷாத் யாரு வரா? சாக்ஷாத் பரமாத்மாவை வருகிறார். அப்ப நான் காரியம் செய்வது யாருக்காக என்றால் பிடித்தமானவர்களுக்காக, விரும்பியவர்களுக்காக, தர்மத்திற்காக. இந்த புத்தி வந்துருத்துன்னா அங்கே விருப்பு வெறுப்பு என்பது தலைவிரித்து ஆடுகிறது, சுயநலம் என்பது தலைவிரித்து ஆடுகிறது, எதிர்பார்ப்புகள் வந்து விடுகிறது. நான் செய்யக்கூடிய காரியம் அத்தனையும் இறைவனுக்காக. ஈஸ்வரார்ப்பிதம் ந இச்சையாக்கிருத்தம் சித்த சோதகம் முக்தி சாதகம். நான் செய்யக்கூடிய காரியம் அத்தனையும் இறைவனுக்காக என்று சொல்லிவிட்டால், இறைவனே இத்தனை வடிவமாக இருக்கிறார், இறைவன் தான் எல்லா காரியத்தையும் செய்கிறார், இறைவனை அடைவதற்காகத்தான் இந்த காரியத்தை செய்கிறேன் என்றால் எங்கிருந்து எனக்கு விருப்பு வெறுப்பு வரும்? எங்கிருந்து எனக்கு எதிர்பார்ப்புகள் வரும்? சுயநலம் வரும்? அப்ப பரோபகாரார்த்தம் அப்படின்னு சொல்லும் போதே மற்றவருடைய உபகாரத்திற்காக, மற்றவருடைய நன்மைக்காக அப்படின்னு சொல்லும் போதே அது மற்றவருடைய நன்மைக்காக அல்ல, முழுக்க முழுக்க என்னுடைய சுயநலத்திற்காக.
எனக்காக நான் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். இதுலதான் சுயநலத்தோட கூடிய புத்திக்கும் பரார்த்த புத்திக்கும் உண்டான வித்தியாசம். சுயநலத்தினுடைய கூடிய புத்திக்கு எனக்கு பிடித்தமான காரியத்தை பண்ணுவேன், எனக்கு பிடித்தமானவர்கள் யாராவது 2 பேர் இருந்தா அவர்களுக்கு செய்வேன், அதுவும் எனக்கு பிடித்தமான நேரத்துல செய்வேன், எனக்கு பிடித்தமான பலனுக்காக செய்வேன், அதோடு நிறுத்திப்பேன். அதுல இருந்து எனக்கு என்ன பலன் வருதுன்னு ஆராய்ந்து கொண்டே இருப்பேன். வரவில்லை என்றால் சண்டை போடுவேன். இங்க அப்படி இல்லை. எப்படி மரங்களும் மலைகளும் பூமி மாதாவும் இன்னார் என்னுடையவன், இன்ன குலத்துக்கு சொந்தக்காரன், இன்ன ஜாதிக்கு சொந்தக்காரன், இன்ன மொழிக்கு சொந்தக்காரன், இந்த இனத்துக்கு சொந்தக்காரன் என்று எந்த பேதமும் இல்லாமல் அபேத பாவத்துடன் எல்லாவற்றையும் கொடுத்தல், தாங்குதல், ஏற்றுக்கொள்ளுதல், உபகாரத்திலேயே தன்னுடைய வாழ்க்கை. இந்த இடத்துல பரோபகாரார்த்தம் அப்படின்னு வரும்போது மற்றவர்களுடைய நன்மைக்காக, மற்றவர்களுடைய உயர்வுக்காக வரும்போது அதுல முழுக்க முழுக்க நான் உயர்கிறேன், என்னுடைய நலன், என்னுடைய ஆனந்தம் என்பது அங்கே இருக்கிறது. இதை நம்மிடத்திலே நான் உனக்கு நன்மை செய்யட்டுமா என்று கேட்பது இல்லை, நீ கேட்டால் நன்மை செய்கிறேன் சொல்வது இல்லை, கேட்டுத்தான் உனக்கு செய்வேன் என்றும் சொல்வது இல்லை. தானாகவே அதனுடைய சுபாவமாகவே இந்த பரோபகாரம் செய்தல் என்பது அதனுடைய இயல்பாக இருக்கிறது. அப்ப எந்த அளவுக்கு தன்பால் பிரேமை அன்பு இருந்தால், தன்னிடத்திலே மாறாத அன்பு இருந்தால், அந்த அன்பு தன்னை நாடி வருகின்ற, தன்னை நாடி வராத, தன்னை வெறுக்கக்கூடிய, தன்னை விரும்பக்கூடிய எல்லா ஜீவராசிகளிடத்திலும் அதே அன்பானது, அதே காருண்யமானது தொடர்வதை நான் பூமியிடத்திலிருந்து கற்றுக்கொண்டேன். நினைத்து பாருங்கள், நம்மளும் மலையில போய் உட்காந்துக்கிறோம், மலையிலிருந்து ஓடி வரக்கூடிய ஜலம், அது நீர்வீழ்ச்சியா விழக்கூடியதை போய் ரசிக்கிறோம், குளிச்சுட்டு வரோம், மரங்களிடத்திலிருந்து எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கிறோம். ஆனால் நமக்கு இந்த மாதிரி வாழணும், இந்த மாதிரி குணங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டேங்கிற அறிவு இருக்கிறதா? இந்த அறிவெல்லாம் கற்றுக் கொடுத்ததுங்கிற எண்ணம் இருக்கா நமக்கு? இல்லை. என்ன இன்னொரு ரகசியமான விஷயம் என்று கேட்டால், இன்னொரு அறிவு நமக்கு கிடைப்பது என்னவென்றால், நன்மையை மட்டுமே மற்றவர்களுக்கு கொடுக்க, அதான் பரோபகாரம். மற்றவர்களுக்கு கொடுக்கும் போது, மற்றவர்களுக்கு செய்யும் போது மேன்மையானவற்றை, உயர்வானவற்றை, நல்லனவற்றையே மற்றவர்களுக்கு கொடுக்கிறது. நல்லது அல்லாதவற்றையும், பிரயோஜனப்படாதவற்றையும், துன்பத்தையும் தன்னிடத்திலேயே வைத்துக் கொள்வதுதான் பூமி மாதாவினுடைய, மரத்தினுடைய, மலையினுடைய லட்சணமாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்வார்கள், சஃபர் அலோன், ஷேர் யுவர் ஹாப்பினஸ் டு அதர்ஸ். சஃபர் அலோன். உனக்கு துன்பம் இருக்கின்றதா, நீ மட்டும் அனுபவி, அதை யாருடனும் பகிர்ந்து கொள்ளாதே. பூமி மாதா நம்ம கொடுக்கின்ற எல்லா துன்பத்தையும், எல்லா வலியையும் தான் மட்டுமே அனுபவிக்கின்றாள், திருப்பி யாருக்கும் அவள் கொடுப்பது இல்லை. மலையும் அதே போலதான், மரங்களும் அதே போலதான். ஒருவன் போய் வெட்டுகின்றான், அவனுக்கும் நிழலை கொடுக்கின்றது மரம்.
அவனுக்கும் காற்றை கொடுக்கின்றது மரம், அவனுக்கும் மழையை கொடுக்கின்றது மரம், அவனுக்கும் பழத்தை கொடுக்கின்றது மரம், அவனையும் கீழே விழாமல் தாங்கிக் கொள்கின்றது மரம். எப்பொழுது நாம் மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை மட்டும் கொடுக்க ஆரம்பிக்கின்றோமோ, நன்மையை மட்டும் கொடுக்க ஆரம்பிக்கின்றோம், அன்பை மட்டும் கொடுக்க ஆரம்பிக்கின்றோம், வலியை, ஏமாற்றத்தை, துன்பத்தை, கஷ்டத்தை நான் மட்டுமே. இன்னொரு விஷயம், வலியை, துன்பத்தை, கஷ்டத்தை தான் மட்டுமே வைத்துக் கொள்ளுதல் என்றால் நான் நொறுங்கி போய் விடுவேனே, அதான் இல்லை. காயப்பட்டால் தானே வலி, துன்பம் என்று நினைத்தால் தானே அது துன்பம். எந்த ஒரு எதிரடையான எண்ணத்தையும் தன்னிடத்திலே வைத்துக் கொள்ளாமை. என்னை இவர்கள் காயப்படுத்துகிறார்களே அப்படின்னா நாம ஒரு வரைபடம் போட்டு வச்சுட்டோம். இதெல்லாம் காயம் இல்லாதது, இதெல்லாம் காயம் உடையது. மனதுல எந்த எந்த ராகத்வேஷமும் இல்லை. அப்போ துன்பகரமானது என்று மனதுல எதுவுமே இல்லாத நிலையில தான் எல்லாவற்றையும் கொடுக்க முடியும். நாம் எப்பொழுதுமே ஒரு வரைபடத்தை போட்டுக்கொண்டு அதுல உட்கார்ந்து கொண்டுதான் நம்முடைய வாழ்க்கையும் அணுகிறோம், மற்றவர்களையும் அணுகிறோம். அதனால்தான் நம்மளால எல்லோரிடத்திலும் சுலபமாக சகஜமாக பழக முடியவில்லை, பேச முடியவில்லை, வாழ முடியவில்லை. அந்த குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையே அப்பா இது போரும்பா, இதுக்கு மேல தேவையில்லை. தெரியாத்தனமா யாராவது உள்ள வந்துட்டா ஐயோ இவங்கெல்லாம் வரக்கூடாது, இவங்கெல்லாம் வேண்டாதவர்கள், வெறுக்க தகுந்தவர்கள், நம்முடைய அமைதியை கெடுத்து விடுவார்கள். அப்போ நமக்கு அமைதி இல்லா தன்மையினுடைய வெளிப்பாடு, பயத்தினுடைய வெளிப்பாடு, பலகீனமான மனதினுடைய வெளிப்பாடுதான் துன்பத்தை மற்றவர்களிடத்திலே கொடுத்து விட்டு அவர்களையும் காயப்படுத்தி விட்டு தானும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டு நன்மையை எதையுமே யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நான் மட்டுமே அனுபவித்துக் கொள்வேன். இங்கே அதுக்கு நேர் விரோதமாக இருத்தல், எல்லா நன்மைகளையும் உலகத்துக்கு கொடுத்தல். ஒரு அழகான தமிழ் பாடல் உண்டு. என்னென்னலாம் அது செய்கிறது. புல்லாங்குழல் என்ன செய்கிறது, சந்தனம் என்ன செய்கிறது, கற்பூரம் என்ன செய்கிறது, தன்னையே அழித்து கொண்டு தருவது நறுமணத்தை. மரம், சந்தன மரமானது அரைக்க அரைக்க தன்னையே அழித்துக் கொள்கிறது. ஆனா அதுக்கு என்ன வருகிறது, தருவது நறுமணத்தை. சரி, என்ன கிடைத்தது உனக்கு அதிலிருந்து பலன்? தியாகமும் தவமும் அதிலிருந்து கிடைத்தது என்பதை உணர்ந்தேன். ஏதோ நாம் நினைச்சுக்கிறோம் யூனிவர்சிட்டியில் போய், கல்விச்சாலையிலே போய் ஒரு உயிரில்லாத ஒரு பேப்பரை வாங்கி கொண்டு விட்டால், ஒரு டிகிரியை வைத்து கொண்டு விட்டால் நமக்கு எல்லா அறிவும் வந்துவிட்டது, நமக்கு எல்லா சிறப்பும் வந்து விட்டதுன்னு நினைச்சுக்கிறோம். படிக்க வேண்டிய, அதனால தான் சுவாமிஜி அடிக்கடி சொல்லுவார், ஓப்பன் யூனிவர்சிட்டி, வேதாந்த கல்வி என்பது ஓப்பன் யூனிவர்சிட்டி. இங்கே தினந்தோறும் கற்க வேண்டிய பாடம், அத்தனை பண்புகளும் நமக்கு காட்டி கொடுக்கக்கூடிய பாடம் எங்கே நிறைந்திருக்கிறது, வாழ்க்கை முழுக்க நிறைந்திருக்கிறது.
பூமி மாதா சலனப்படுவதே இல்லை. ஒருவன் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறான், எதையுமே கொடுக்காமல். அவனை பார்த்தும் சலனப்படுவதில்லை. ஒருவன் ஆக்கத்தை கொண்டு வருகின்றான், ஆக்கத்துக்காக போராடுகிறான், அவனை பார்த்து பெருமை பாராட்டுவதும் இல்லை. ந துவேஷ்டி ந சோச்சதி ந காங்ஷதி சுபாசுப பரித்யாகி பக்திமான சமே பிரியா. இப்போ தன்னுடைய வாழ்க்கைன்னு வரும்போது எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு அப்ப தனக்கு என்னதான் இருக்கிறான்? தனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வைத்துக் கொண்டு, மேன்மையானதை மட்டும் வைத்துக் கொண்டது, மற்றது அத்தனையும் எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய தன்மை. இதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம், பால பாடம், குழந்தை பாடம், முதல் பாடம். வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவை எல்லாவற்றையும் கொடுத்தல். யாருக்கு கொடுக்கிறேன்? எனக்கே கொடுத்துக் கொள்கிறேன். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னாருக்கு கொடுத்தேன், இவர்களுக்கு கொடுத்தேன் இல்லை, இன்னாருக்கு செய்தேன் இல்லை. ஒருவேளை நமக்கு ஆரம்பத்தில் அந்த எண்ணங்கள் இருந்திருக்கலாம், இவருக்கு செய்கிறேனே, இவர்களுக்கு தான் செய்யக்கூடாது, இவர்களுக்கு எவ்வளவு செஞ்சா போறோம். ஆனால் அறிவு வளர வளர, மெச்சூரிட்டி மைண்டுன்னு சொல்லுவோமல்ல ஆங்கிலத்தில், அறிவு வளர வளர அறிவினுடைய அந்த வெளிப்பாடு செய்வது அத்தனையும் எனக்காக, அல்லது மாறி செய்வது அத்தனையும் இறைவனுக்காக. இந்த ஒரு அறிவுடன் செய்தால் பூமி மாதா எப்படி வாழ்கிறாளோ, மரங்கள் எப்படி கொடுத்து கொண்டே இருக்கிறதோ, மலைகள் எப்படி கொடுத்து கொண்டே இருக்கிறது, எல்லாவற்றையும் எப்படி தாங்கிக் கொண்டிருக்கிறதோ, எல்லா மேன்மைகளையும் எப்படி வழங்கிக் கொண்டிருக்கிறதோ, நானும் அவ்வாறு வழங்குவதற்கு, கொடுப்பதற்கு, உபகாரமாக இருப்பதற்கு எனக்கு எல்லாம் முதல்ல கிடைக்கட்டும் சுவாமிஜி, அப்புறம் நான் கொடுக்கிறேன். எனக்கு கிடைக்காத போது எப்படி நான் கொடுப்பேன்? எனக்கே குறையா இருக்கு, எப்படி நான் கொடுப்பேன்? இது வேற ஒரு கேள்வி வரும். கொடுக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு, ஆனா என்கிட்ட இல்லையே, நான் என்ன பண்றேன்? கொடுத்தல்னு வந்த உடனே ஒரு அல்பமான புத்தி உடையவரா மாறிடும். ரொம்ப அல்பமான புத்தி உடைய. என்னடான்னா, பணம் தான் கொடுத்தல், அதை கொடுத்தால்தான். கொடுப்பதற்கு எவ்வளவு இருக்கிறது, எவ்வளவு இருக்கிறது. நேரத்தை கொடுத்தல், உழைப்பை கொடுத்தல், அன்பை கொடுத்தல், அறிவை கொடுத்தல், உடைமைகளை கொடுத்தல், எவ்வளவு இருக்கு. நல்ல உள்ளத்தை கொடுத்தல், யாவருக்குமாம் இறைவனுக்கோர் பச்சிலை, யாவருக்குமாம் பசுவர்க்கொரு வாயுரை, யாவருக்குமாம் பசிக்குந்தோடும் பிடி அரிசி, யாவருக்குமாம் இன்சொல் உரைதானே. திருமூலர் சொல்றார் திருமந்திரத்திலே. யாவருக்குமாம் இறைவனுக்கோர் பச்சிலை, ஒரே ஒரு இலையை கொண்டு, பில்வ பத்திரத்தை கொண்டு இறைவனுக்கு கொடு. யாவருக்குமாம் பசுவர்க்கு ஒரு வாயுரை, கொஞ்சம் ரோட்ல கிடக்கக்கூடிய புல்ல பறிச்சு கொண்டு போய் பசு உணவாக கொடு. யாவருக்குமாம் பசிக்கும் தோறும் பிடி அரிசி, நீ சாப்பிடுகின்றாயா, அது ஒரு பிடி அரிசி எடுத்து வை, பசி ஆற வேண்டும் என்று வரக்கூடியவர்களுக்கு அது உணவாக மாறுகிறது. இதெல்லாம் கர்மயோகம். கடைசியில சொல்லுவதுதான் ரொம்ப அழகு, இன்சொல் உரைதானே. இதெல்லாத்தையும் விட மேன்மையானவென்றால், ஏன்னா நம்ம செஞ்சுட்டு செஞ்சேன்னு சொல்றோம் அல்லவா, அதுலேயே எல்லா மலமும் வந்து விடுகிறது. அதை விட ரொம்ப மேன்மை என்னவென்றால் இன்சொல் உரைதானே. எல்லோரிடத்திலும் இனிமையாக பேசுதல், அன்புடன் பேசுதல், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாமல் தூய உள்ளத்துடன் அன்பாக பேசுதல்.
அதற்கு எந்த காசும் தேவையில்லை, எந்த நிலையும் தேவையில்லை. இந்த நிலையில் இருந்தால்தான் பேசுவேன், இவ்வளவு இருந்தால்தான் இன்சொல் இனிமையான சொல்லை பேசுவதற்கு என்ன என்ன வேண்டும், என்ன தடை? அதனால்தான் கொடுத்தல் என்பது நம்மிடத்திலிருந்து நன்மைகள் எல்லாவற்றையும் கொடுத்தல். தூய்மை அல்லாதவை, துன்பத்தை கொடுக்கக்கூடியவை, அதை நம்முடனேயே வைத்துக் கொள்ளும் என்றால் நம்மை அது எவ்வகையிலும் காயப்படுத்தாமல், மற்றவர்களுக்கு அழித்து விடாமல், நம்மையும் தாழ்த்தி விடாமல் நம்முடனேயே வைத்துக் கொள்ளும். இதை நான் பூமியிடத்திலிருந்து கற்றுக்கொண்டேன். அறிவு உடைய மக்களே, சாதுக்களே, நீங்களும் பூமியிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இதை சொன்ன உடனே உங்க மனசுல சோர்வு வந்துடும். நம்மெல்லாம் இந்த இதுலயே இல்லை, நமக்கெல்லாம் இந்த குணமும் ரொம்ப கஷ்டமான ஒன்று, நமக்கெல்லாம் பொறுமை வரப்போறதே இல்லை, சாமி ஏதோ சொல்றார், அதனால் நம்மளால இதெல்லாம் பண்ண முடியாமல் இருக்கும். எதுக்கு நம்ம இந்த ஆன்மீகத்துக்குள்ள வரணும்? பொறுமையெல்லாம் இருக்கலாம் முடியாது, இந்த உலகத்துல பொறுமையெல்லாம் வாழவே முடியாது, இம்பாசிபிள். எல்லாருக்கெல்லாம் கொடுக்க முடியாது, எல்லா நன்மையெல்லாம் கொடுக்க முடியாது. நான் கொடுக்கிறேன் என்பது போவதற்குத்தான் இந்த செயல்பாடுகள். இந்த கர்த்திருத்துவ பாவமும் போக்திருத்துவ பாவமும் போவதற்குத்தான் இதெல்லாம். அகம் கர்த்தா நினைக்கிறோம் அல்லவா? நான் நான் நான். Who are you? நான் கொடுக்கிறேன், நான் செய்கிறேன். அவன் அருளாலே அவன் தாள் ஒரு சின்ன அசைவு நம்மிடத்திலே நடக்க வேண்டும் என்றாலும் அவனுடைய அருள் நமக்கு வேணும். ஞாபகத்துக் கொள்ளும். நாம் அவனை மறந்துவிட்டு நம்மை சதா முன்னிலைப்படுத்துகிறோம். என்ன வேதனை பாருங்க. சின்ன அசைவு நம்ம இடத்திலே நடக்க வேண்டும் என்று சொன்னாலும் இந்த விரல் இப்பொழுது இயங்குகிறது. இந்த விரல் இப்படி இயங்கணும்னா அதுக்கு அவனுடைய அருள் வேணும். அவனுடைய அருள் இல்லைன்னு வச்சுக்கோமே, இந்த விரல் இப்படியே நின்றது அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. இப்படியே இருக்கு இந்த விரல். இந்த விரலை மீண்டும் பழையபடி கொண்டு வருவதற்கு நாம என்னென்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கிறது, எத்தனை பயிற்சிகள் செய்ய வேண்டியிருக்கிறது, எத்தனை பேருடைய உதவி வேண்டியிருக்கிறது, எவ்வளவு மணி நேரம் தேவைப்படுகிறது, எவ்வளவு முயற்சி தேவைப்படுகிறது, எவ்வளவு பணம் இழப்பு, மனவலி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ். இறைவனுடைய காருண்யத்தை நினைத்தால் ஆங்கிலத்தை சொன்னா மனது கரைந்து காணாமல் போகும், மெல்ட் ஆயிரும். நம்ம இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்தையும் நம்முடைய எந்த முயற்சியும் இல்லாமல், எந்த கவனமும் இல்லாமல் சதா உள்ளிருந்து இயக்கிக் கொண்டே இருக்கிறானே அவன் ஒரு நாள் நினைக்கட்டும், ஒரு பொழுது, ஒரு க்ஷணம் நினைக்கட்டும், உனக்கு நான் எவ்வளவு செய்கிறேனேப்பா, என்னை கொஞ்சமாவது நினைக்கிறாயா, நீ உனக்கு நன்றி இருக்கின்றதா, உனக்கு உன்னை விட்டு நான் சிறிது நேரம் விலகுகிறேன் அப்படின்னு அவர் கொஞ்சம் விலகட்டும். நாம நன்றியை பற்றி பேசுறோம். பையனுக்கு நன்றியே கிடையாது, பெண்ணுக்கு நன்றியே கிடையாது, அவர்களுக்கு நன்றி கிடையாது, இவர்களுக்கு நன்றி கிடையாது, இந்த சமூகத்துக்கு நன்றி கிடையாது. நான் நன்றி இல்லாமல் இருக்கிறேனே.
சதா சர்வ காலம் என்னுடைய இருக்கார். எல்லா நன்மையும் செய்யக்கூடியவரா இருக்கார். ஆனால் அவரை நான் நினைக்கக்கூடிய நேரம், அவருக்காக நான் வாழக்கூடிய நேரம் என்ன செய்து விட்டேன் அவருக்காக? நான் அவர்கிட்ட போய் கேட்கிறோம், எனக்கு அதை செய்தாயா, இதை செய்தாயா, இதை ஏன் செய்யாமல் இருக்கிறா, அதை ஏன் செய்தாய்? நான் என்ன செய்தேன் அவருக்கு? எப்பொழுது நம்முடைய உள்ளம் உயர ஆரம்பிக்கின்றதோ, கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள, பூமியிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள, மலையிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள, மரத்திடத்திலிருந்து கற்றுக்கொள்ள, எப்பொழுது என்னுடைய உள்ளம் உயர ஆரம்பிக்கின்றதோ, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே நாதன் நாமம் நம சிவாயவே. கசிந்து காணாமல் போக வேண்டியதான். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, நான் இறைவனுடைய வைபவத்தை எல்லாம், பூமி என்பது இறைவனுடைய சொரூபம், மலை என்பது இறைவனுடைய சொரூபம், மரங்கள் என்பது இறைவனுடைய சொரூபம். இறைவனுடைய சொரூபமா பாவித்து விட்டால் இறைவனே அத்தனையும் கொடுக்கிறான். எல்லாவற்றையும் நான் வாங்குகிறேன் சுயநலவாதியாக. நான் திருப்பி என்ன கொடுக்க போகிறேன்? இறைவா, என்னையே உனக்கு கொடுக்கிறேன். இது நான் பூமியிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட மேன்மையான பாடம். அடுத்து காற்றுக்கு போகிறார். காற்றிடத்தில் நான் என்ன கற்றுக்கொண்டேன் பாருங்கள், சாயங்காலம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.